அது தெரிகின்றது. அந்த ரத்தினாபுரி பட்டணம் இங்கிருந்து எத்தனையோ தூரத்தில் இருக்குது நண்பா. அதுக்கு தவிர அருகிலே உள்ள கூடாரங்கள் என்னவென்று எனக்கு விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் தாயே. எப்படி அம்மா? ஒரு யோசனை ஆனால் அம்மா அந்த சூரியன் போலாவே கோட்டை தெரிவிக்கின்றது. அது என்னவென்று விவரமா தெரிவிக்க வேண்டும் தாயே. ஆனால் அம்மா அப்படியாம்மா நட்சத்திரம் போலாவே எனக்கு விவரமா தெரிவிக்க வேண்டும் தாயே. ஆனால் அம்மா
கோபுரங்கள் அந்த கோபுரத்தில் எந்த பெண்மணி வசித்து வருகிறார் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் தாயே. ஆனால் அம்மா அச்சத்துக்கு அப்படியாம்மா? ஆனால் அம்மா அந்த கோபுரத்திற்கு முன்னால் வெடி சத்தம் கேட்கின்றது. அது என்ன என்று எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் தாயே. அந்த வாதாபிகள் அந்த போரில் வெல்ல வேண்டும் என்று நரபலி கொடுத்திருக்கிறார்கள். வடபத்திர காளியம்மனுக்கு நரபலி கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் நீயோ நமது சேனையில் உள்ள கஜபதி என்ற பட்டத்தியானியை மதம் பிடித்த பட்டத்தியானியை நானும் துர்காளியாக உருமாறி இருக்கின்றேன். எனக்கோ அந்த பட்டத்தியானியை கஜபதி கொடுத்தால் உனக்க வெற்றி நிச்சயமாகும். அப்படியே ஆகட்டும் அம்மா. அவர் இஷ்டப்படமாக வழங்கக்கூடிய வடபத்திர காளிக்கு நரபலியை தந்து போருக்கு தயாரில் இருக்கிறார். ஆமா, இதை அறிந்து சொர்ண காமாட்சி அம்மனும் நானும் துர்கை காளியாக மாறி அமர்கிறேன். எனக்கோ கஜம் என்று சொல்லக்கூடிய பட்டத்து மதம் பிடித்த யானையை கொண்டு வந்து பலி கொடுக்கிறேனால் நானும் உறுதுணையாக நின்று காளிக்கு நிகராக நின்று யுத்தத்திலே வெற்றி கூட இந்த பிரகாரம் அம்மனுக்கு பன்னீர் பூஜை செய்கிறதற்காங்க. ஆனால் பிரதேகாமியா பாண்டியா ரத்னாபுரை பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வாதாபேஸ்வரர்களோ அவருடைய குலதெய்வமாகிய பத்திரகாளிக்கு நரம்பலிட்டார்கள். நாமோ சும்மா இருக்கக்கூடாது. அன்னை காமாட்சி அம்மன் சொல் பிரகாரம் நமது குலதெய்வமாகிய காமாட்சி அம்மன் மார்வேடம் பூண்டு ருத்ரகலையை அமர அவருக்கு பூஜை செய்வோம்.
எண்ணி சங்கார ருத்ர காயத்தானே மங்காளம் மங்காமல் காரம் என்று மத கஜா கொடி முன்னிறுத்தி அங்கமான ஒரு படித்தாரு அம்மா அப்படியே இருக்கும் அம்மா. நீலகண்டா இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வெற்றி பெற வேண்டும். இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அனைவரும் வென்று வர வேண்டும். அண்ணன் தம்பி அனைவரும் இருந்து அப்படியே ஆகணும்மா. சண்டைக்கு தயாரிக்க அந்நிய மகாவதிலும் எதிர்வழி போட்டு இருவரும் சம்பிரதாயத்துக்கு தயாராகிவிட்டார்கள். தேவியாளன் கூடிய ராமவள்ளி ஆகாத சொப்பனம் கண்டு கணவருக்கு ஆபத்து நேரில் என்று சபாவை கொண்டு வருகிறார். கொஞ்சம் லைட்டா போ
தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி அம்மா நாள் ஆகி போச்சு அம்மா நாள் ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு நீங்க மூஞ்சி பார்த்து பாரு தங்கச்சி மூஞ்சி அம்மா நாள் கூட ஓடிட்டு போனா நல்லா தூக்கிட்டாடியா அண்ணா அப்படியே முடிச்சா தங்கச்சிக்காரி வந்தானா
தங்கச்சி எப்படி பிடிப்பாங்க? தங்கச்சி வந்தா பாசமா எப்படி பிடிப்பாங்க எங்க ஊர்ல? நான் இப்படிதான் பிடிப்பேன். ஏய், என்ன பிடிக்க வர? ஏய், நீ பொட்டு இல்லப்பா. எப்படி செத்து பாப்ப சொல்லு? வீட்டுல பொட்டு இல்லை. போடா கொஞ்சம் போடா. பாப்பா. தங்கச்சி, ஏய், தங்கச்சி. கிளம்பி போடு. எப்ப எப்படி இருக்கு கண்டு? உன்னை எப்படிதான் வளர்த்தியம்மா உன்னை? எப்படி நான் அவளை- ஆசையா வளர்த்து, ஆசையா வளர்த்து, அன்பா வளர்த்து, பாசமா வளர்த்து, பண்பா வளர்த்து, பண்பா வளர்த்து. போய் 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 தூக்கி யாரு? போய் வீடு வாங்க. கூட்டாடி சரியில்லைன்னா ஒவ்வொரு நாள் என்கிட்ட வருது. எவ்வளவு அடி நட்டியாமே? ஏய், கிட்டா. டேய் வாடங்க. ஏய். ஏம்மா, அன்னைக்கு கேளுடா. என்ன தங்கச்சி கேக்குறாரா? நான் வந்து நைட்டு ஒரு நாள் ஐயோ, அவன் தான் தேவன் கூப்பிடுறானே கம்மனா எவ்வளவு கேட்க வெட்டி போட முட்டா. தேவன் கூப்பிடுறானே அங்க கூப்பிடுறா ஏண்டா டேய். உன் தங்கச்சி தானே அவ? டேய், நல்லா இந்த வாடா. ஆஃப் பண்ணிடா, வாடா. உனக்கு தானே அவ? டேய், சொந்த தங்கச்சி. உன் தங்கச்சி தானே? சொந்த தங்கச்சி. வெட்டி போடான்னு சொன்னாங்க. ஆமா. வாங்கி கொடுக்க மாட்டா. ஏய், ஜாக்கெட் போய் வாங்கி கொடுத்தேன். எப்படியா பட்டு கடல? எப்படி? பூம்புகார்ல. பூம்புகார்ல. மூடியாத பால் கொடுக்க முடியே. அம்மா வந்து ஜாக்கெட் போட்டு தான் வந்திருக்காங்க. நாளைக்கு பொம்பளை கூட எல்லாம் அங்கோட முதல்ல இருக்கிறாங்க. என் தாய்க்கு அது மேல வாங்கி கொடுத்தேன். ஆனா புழக்காலமா அம்மாவோட என்ன அண்ணன் கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு தாய் வாங்காம சொல்லிடுறாங்க. ஐயோ தங்கச்சி வாங்கி